interesting passage in Psalm 84, and I will read it in Tamil. It says, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். In English it says, passing through the valley of Baca, make it a well. The rain also fill up the pools. இது என்ன அப்படின்னா valley of Baca. In Hebrew it says valley of weeping. So I just started delving deeper into the history. அந்த பள்ளத்தாக்கில் வந்து நிறைய பால்சம் ட்ரீஸ் இருக்குமா. அந்த பால்சம் ட்ரீஸில் வந்து இந்த ரெசின், இந்த பிசின் எடுக்கிறதுக்காக they used to cut that place. அந்த ட்ரீயோட பார்க்கில் இருந்து அது அழுதுகிட்டே இருக்குமா. But that becomes actually a healing medicine for people. அதனால அந்த valley வந்து they call it as a valley of Baca. So you might be going through some place of suffering wherein we are weeping. Nobody knows the pain that you're going through, the suffering that you're going through, that shame that you're harboring in your heart. But this is the word of the Lord. We are not going to stop. We are going to walk right through the valley of weeping. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை கழிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளுகிறார்கள். ஆபத்து காலத்தில் என்ன பண்ணணும்னா சோர்ந்தே போகக்கூடாது. நீ ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. அப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரென்த் இல்லாமல் உட்கார்ந்துருக்கேன், எனக்கு என்ன பலன் அப்படின்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். The joy of the Lord is your strength. They might be giving you vitamins and proteins and some things to strengthen your bones and your body, but actually the strength is going to come from rejoicing in the Lord. How do you rejoice in the Lord? எப்படி நான் கர்த்தருக்குள்ள களி கூறுவேன்? அவர் தானே இந்த பிரச்சனையை அனுமதிச்சார், அவர் தானே இந்த சோதனைக்குள்ள என்னை நடத்தினாரு அப்படின்னு கேட்கிறப்ப அவர் தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். Just like these people are going through the valley of Baca, கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை கழிப்பான நீரூற்றாய் மாற்றி வருகிறார்கள். So we can convert our valley of weeping into a place of rejoicing. We can do it through the word of God. The word of God will change that situation. So cling on to the word of God. Every situation is going to change. எல்லாமே மாறப்போகுது. கர்த்தருடைய வார்த்தை மட்டும் மாறவே மாறாது. வானம் பூமி இங்க பார்க்குற வீடு ஹாஸ்பிட்டல் எல்லாமே மாறப்போகுது. நான் கர்த்தருடைய வார்த்தை மட்டும் மாறவே மாறாது. அதை மட்டும் பிடிச்சிப்போம். சொன்னதை செய்வார். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவர். He promises through his own name, and so he is the guarantor. His promises will be fulfilled. God bless you.